ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டீம் இந்தியாவோட பிஜிடி டோட்டலி செகண்ட் டெஸ்ட் மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஹைலைட் டாக் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். டீம் இந்தியா உண்மையாகவே மோசமான பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்தாங்க, அதை உண்மையாகவே ஒத்துக்கணும். இந்த இடத்துல ரெண்டு பிளேயர்ஸை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஒன்று சிராஜ், இன்னொன்று ஜெய்ஸ்வால். சிராஜை பொறுத்த வரைக்கும் ஹெட்டை அந்த இடத்துல அவர் வம்பிழுத்தார் அப்படிங்கிறதும், ஸ்டார்க்கை ஜெய்ஸ்வால் வம்பிழுத்ததுனால இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பால் டக் ஆனதை பற்றியும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் போயிட்டு இந்தியன் ஃபேன்ஸே அபியூஸாக ட்வீட் போடுறதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னா அந்த இடத்துல நடந்தது என்ன அப்படின்னா, இப்போது டிராவிஸ் ஹெட்டும் சிராஜுமே மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹக் பண்ணிட்டு அவங்களே அவங்க போயிட்டாங்க கிளம்பி. ஆனால் இந்த இடத்துல இவங்க வேறு போட்டு உசர வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ உள்ளே வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ இந்த ஒரு தோல்வியோட டீம் இந்தியா WTCயில் 3rd ரேங்க்குக்கும் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வர்ற மேட்சஸை கண்டிப்பாக நம்ம வின் பண்ணி ஆகணும் சுச்சுவேஷன் நம்மளும் இருக்கும், ஆஸ்திரேலியாவும் இருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்சுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பார்க்காம தேவையில்லாத விஷயத்துக்கு உட்காந்து கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி நம்ம பிளேயர்ஸை நம்மளே சப்போர்ட் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்போது நம்ம பிளேயர்ஸை நம்மளே சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும்போது அவங்க தோற்ற உடனே அந்த கிரிட்டிசிசமை மட்டும் கொண்டு போய் வைக்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. இன்னொரு விஷயம், ரோஹித் சர்மா கேப்டன்சியில் வராமல் இருந்திருந்தால் இந்தியா அந்த மேட்ச் இப்படி தோற்றுருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில் மிஸ் ஆனது என்ன அப்படின்னா, அக்ரெசிவ் கேப்டன்சி டோட்டலாகவே மிஸ் ஆச்சு. ஒரு டிஃபென்சிவ் கேப்டன்சி தான் ரோஹித் சர்மா வெளிப்படுத்தினார். அது உண்மையாகவே தப்பு தான். ஏன்னா பும்ராவோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் கேப்டன்சி இருந்தது. ஸோ அக்ரெசிவ் கேப்டன்சி தான் ஆஸ்திரேலியாவுக்கு செட் ஆகும். அதை கண்டிப்பாக நம்மளுடைய ரோஹித் சர்மா மாற்றிக்கணும், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பிங்க் பாலில் இது வரைக்கும் டீம் ஆஸ்திரேலியா தோற்றதே இல்லைங்கிற ரெக்கார்டும் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் இருக்கும்போது ரோஹித் சர்மா சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் அவர் மாற்றணும். அவரோட பேட்டிங் ஸ்டைல், அவருடைய சைட் ஆஃப் கேப்டன்சி அப்ரோச் எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஹேட்ஸை கொடுக்குற அளவுக்கு இதில் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம 3rd ரேங்க்குக்கு போயிருக்கோம் அப்படின்னா அடுத்து நம்ம டாப் 2க்குள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த மேட்ச்சில் கொஞ்சம் கூட யார் டீமே இந்தியன் பிளேயர்ஸில் ஒரு போராடணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே இன்டென்ட்டே கிடையாது. ஒரே ஒரு ஆள் தான் கடைசி வரைக்கும் போடிட்டு இருந்தார். எல்லா டெஸ்ட் இன்னிங்ஸ்லையும் அவர் ஒருத்தர் தான் போடிட்டு இருக்கிறாரு. நன் அதர் தான் நிதிஷ் ரெட்டி. மேட்சுக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் 40 ரன் அடிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அதை நம்மளுடைய ஸ்டார்க்கே பார்த்தீங்கன்னா அவர் அப்ரிஷியேட் பண்ணி தான் அவர் ரெட் பண்ணதுக்கப்புறம் வெளியே அனுப்புவார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலி நம்ம எல்லாருமே எல்லா பிளேயர்ஸும் இந்த மாதிரி ஆஸ்திரேலியா கூட நம்ம விளாடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராடி ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். அது இல்லாதது தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இப்போ 3rd ரேங்க்குக்கு போயிருக்க டீம் இந்தியா அடுத்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவியாக வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக டீம் இந்தியாவில் அது முடியும். நிறையா தடவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேருந்து அவங்க மீண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரௌட் ரொம்ப அதிகமாக சிராஜ் எல்லாம் பூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இன்டு த கைட்லைன்ஸ்குள்ளே வரும். ஸோ எப்படி அவங்கெல்லாம் கம்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டும் சிராஜும் சமாதானம் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். டீம் இந்தியா ஸ்லிப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மாறுமா நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.